இந்த பூமி மனிதர்களுக்கே மட்டுமல்ல, காடுகளில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இது சொந்த வீடு. ஆனால் இன்று அந்த வீடு ஆபத்தில் உள்ளது. மரம் வெட்டுதல், காட்டுத்தீ, சட்டவிரோத வேட்டை போன்ற மனிதர்களின் செயல்களால் வனவிலங்குகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. ஏசியன் எலிஃபெண்ட் தனது வாழ்விடத்தை இழந்து கிராமங்களுக்கு வரவேண்டிய நிலை உருவாகிறது. டைகர் போன்ற அரிய இனங்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்தியன் லெப்பர்ட் மனித-விலங்கு மோதல்களில் பலியாகிறது. இவை வெறும் விலங்குகள் அல்ல, இயற்கையின் சமநிலையை காக்கும் முக்கிய அங்கங்கள். ஒரு இனத்தின் அழிவு முழு சூழலியல் அமைப்பையும் பாதிக்கும். நாம் என்ன செய்யலாம்? ஒரு மரம் நடலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மதிக்கலாம், மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகளை உருவாக்கும். இன்று நாம் இயற்கையை காப்பாற்றினால் நாளை இயற்கை நம்மை காப்பாற்றும். வனவிலங்குகளை காப்போம், காடுகளை பாதுகாப்போம், நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம்.